தமிழ் சினிமாவில் எத்தனையோ இளம் நடிகர்கள் இருந்தாலும் இன்றளவும் எல்லாருக்கும் டஃப் கொடுத்துட்டு வராரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அவர் இப்போ நடித்து கொண்டிருக்கும் திரைப்படம் கோடி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக இந்த படத்தை ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற அடுத்த 2 படத்தோட அறிவிப்பு வந்திருக்கு. அது என்னென்னு நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது இந்த 74 வயதிலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. கூலி படத்தை லோகேஷ் இயக்கிட்டு இருக்காரு. மேலும் அனிருத் மியூசிக் பண்ணுறாரு, சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா மற்றும் ஸ்ருதிஹாசன் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. அமீர் கான் இந்த படத்தில் ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக வரப்போகிறார் என சொல்லப்படுது. மார்ச் மாதம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு இந்த படத்தை ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு கொண்டு வர பிளான் பண்ணியிருக்காங்க. ரஜினிகாந்தும் கார்த்திக் சுப்புராஜும் இணைந்து பண்ணியிருந்த படம் பேட்டை. இந்த படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட கெரியரிலே ஒரு மாசான படமாக இருந்துச்சு. ஆக்ஷனுக்கு பஞ்சமே இருக்காது மற்றும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அப்படி இந்த படம் பட்டி தொட்டி எங்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வைரல் ஆச்சு. அந்தளவுக்கு கலெக்ஷனும் இருந்துச்சு. மக்கள் மத்தியிலையும் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பும் கிடைச்சது. மீண்டும் இந்த கூட்டணி இணைய போகிறாங்க. சமீபத்தில் தான் கார்த்திக் சுப்புராஜோடைய கதையில் கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆகியிருந்தது. ஆனாலும் அது ஷங்கருக்கு ஒரு சர்க்கிளாக போச்சு. இப்போ நம்ம கார்த்திக் சுப்புராஜ் ரெட்ரோ படத்தை எடுத்திருக்காரு. இது சூர்யாவை வச்சு எடுத்திருக்காரு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்படுது. அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்காக ஒரு கதை ரெடி பண்ணியிருக்காராம். இதுவும் பார்த்தீங்கன்னா பேட்டை ஸ்டைலில் காமெடியான ஒரு ஆக்ஷன் கலந்த படமாக இருக்கும் என்று சொல்லப்படுது. அதை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திடமும் இந்த ஸ்டோரியை நரேட் பண்ணியிருக்காராம். சூப்பர் ஸ்டாருக்கும் பிடிச்சு போகவே இந்த படத்தை கூடிய விரைவிலே நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது தலைவர் 173 அல்லது 174 இருக்கும் என்று சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். அதை தொடர்ந்து இப்போ ரஜினிகாந்தோட அடுத்த படம் குறித்து அறிவிப்பு வெளியாயிடுச்சு. அதாவது நெல்சன் இயக்குவாரா இல்லை மணிரத்னம் இயக்குவாரா, மாரி செல்வராஜ் இயக்குவாரா, தலைவர் 172 படத்தை பற்றி தாங்க சொல்கிறேன். யார் எடுக்க போகிறாங்க என ஒரு பேச்சு அடிபட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விட்டுட்டாங்க. நம்ம தலைவர் 172 நெல்சன் அவர்கள் தான் எடுக்க போகிறாரு. அதாவது தலைவருக்கு மிக பெரும் வெற்றி படம்னா அது ஜெயிலர் படம். என்னதான் கதை இல்லைனாலும் இந்த படத்தில் தலைவருக்காகவே பார்த்திங்கன்னா 750 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டி நல்ல லாபத்தை பெற்று தந்தது. அதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 எடுக்க போகிறாங்கன்னு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தாங்க, பல மாதமாக. ஆனால் அதற்கான எந்த அறிவிப்புமே இல்லாமல் இருந்துச்சு. பொங்கலை முன்னிட்டு இந்த அறிவிப்பை தடாலடியாக வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் இந்தியன் இண்டஸ்ட்ரியே திரும்பி பார்க்க வச்சிருக்காரு நம்ம நெல்சன். ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெயிலர் படத்தில் அப்படியே பக்காவாக இருக்கார் எனவும், நிச்சயமாக இந்த ஜெயிலர் படம் 2000 கோடிக்கு மேலே கலெக்ஷன் ஈட்டும் எனவும் இப்போவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயிலர் படத்தை முடிச்சுட்டு தான் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜோட படம் ஆரம்பிக்கும் என சொல்லப்படுது. அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த லைனப்ஸ் இருக்க போதாம். கிட்டத்தட்ட இந்த வருஷத்திலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட 2 படங்கள் ரிலீஸ் ஆகும். ஒன்று கூலி படம், இன்னொன்று ஜெயிலர் படம். அடுத்த வருஷம் தான் பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்புராஜோட இணைய போகிற படம் உருவாகும் என்று சொல்லப்படுது. நீங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட எந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க? மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.